மது ஒழிப்பு பண்ணா அரசாங்கத்தினுடைய வருமானம் பாதிக்கப்படும் அப்படின்றது சொல்றது உண்மை இருந்தா கூட, உண்மையிலே மது ஒழிப்பு வந்துருச்சுன்னா முதல்ல பெரிய அளவுல பாதிக்கப்படுறது இந்த மது ஆலைகளை நடத்தக்கூடிய, இந்த அரசாங்கத்தை நடத்தக்கூடிய அரசியல் கட்சியை சேர்ந்த ஆளும் ஆண்ட கட்சியை சேர்ந்த முக்கிய தலைகள் தான். இதுல ரொம்ப முக்கியமான பிரச்சனை என்னன்னா, ஒரு சாப்பாட்டு கடையை நடத்தணும்னா 1000 ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஆனா சாராய ஆலை நடத்துறதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அதே மாதிரி நீங்களும் நானும் போய் எத்தனை கோடி கொடுத்தாலும் அதுக்கு உங்களுக்கு அனுமதி கிடைக்காது. நீங்க சாராய உற்பத்தி செய்யவே முடியாது. இதுல இருந்து என்ன தெரியுது, அந்த மது ஆய தீர்வைன்னு சொல்லக்கூடிய நிறுவனம் அல்லது அரசு அதிகாரிகள் ஒரு நாளும் ஒரு பொழுதும் ஒரு மது ஆலையில கூட போய் அதனுடைய தரம் என்ன, நிலை என்ன, உற்பத்தி ஒழுங்கா நடக்குதா, சரியான முறையில அங்க எல்லாம் இருக்குதான்றத ஒரு நாளும் செக்அப் பண்ணதில்ல. ஏன்னா சாட்சாத் நம்ம தான் சமூகத்தை காக்குறவங்க, நம்ம தான் சாராயத்தையும் விக்கிறவங்க.